இப்ப மெட்டா வந்து 900 மில்லியன் கிரெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதோட இந்தியா மதிப்பே வந்து 8500 கோடி. இது மட்டும் கிடையாது. கிரெட்டோட ஃபவுண்டர் குணால் ஷா வந்து இப்போ வாட்ஸ்அப்போட குளோபல் சிஇஓ ஆக போறாரு. இப்ப கேள்வியே என்னன்னா மெட்டா எதுக்காக இத பண்ணணும்? இப்ப மெட்டாவை பொறுத்தவரைக்கும் அட்டென்ஷன் அவங்க தான் ஓன் பண்றாங்க. இப்ப வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும். பட் இவங்க இந்தியால நடந்த யுபிஐ ரெவல்யூஷனை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. 2018ல வாட்ஸ்அப் பே கொண்டு வந்தாங்க. பட் அது ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 80% மார்க்கெட் ஷேர் வந்து ஃபோன்பே கிட்டேயும் கூகுள் பே கிட்டேயும் தான் இருக்கு. கூகுள் பே வந்து கூகுளோடது, ஃபோன்பேவை வந்து வால்மார்ட் ஓன் பண்றாங்க. இதை பார்க்கும்போது அப்போ ஒரு கம்பெனி கூட இந்தியாவது இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. மெட்டா வந்து இந்த ரேஸை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஷார்ட்கட் எடுத்து கிரெட் மூலியமா வராங்க. கிரெட்டை பொறுத்த வரைக்கும் 40% கிரெடிட் கார்டு பில்ஸ் எல்லாம் இவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, 10 மில்லியன் பிரீமியமான ஐ ஸ்பெண்டிங் யூசர்ஸ் இவங்க கிட்ட இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2025ல மட்டும் 8 லட்சம் கோடிக்கான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ யூசர்ஸ் கிட்ட வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்ட்டை வந்து மெட்டா யூஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் குணால் ஷாவை வந்து இப்போ வாட்ஸ்அப்போட சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்போட நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது மூலியமா வந்து வாட்ஸ்அப்போட growth வந்து இந்த பேமெண்ட், இந்த காமர்ஸ், இந்த பிசினஸ் சாட், ஏஐ பவர்டு சர்வீஸ்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு குணாலோட எக்ஸ்பர்டீஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி நம்புறாங்க. இது ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, மெட்டாவோட புது ஸ்ட்ராட்டஜி. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? குணாலால வாட்ஸ்அப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியுமா? உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.